ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வாங்க என்ன சமையல்னு பார்த்துக்கலாமா? கிள்ளி போட்ட பருப்பு சாம்பார் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு நல்லா கழுவி எடுத்தாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புளி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்து வரதுக்குள்ளார அதுக்குள்ளே வாசலில் போய் கோலம் போடலான்ட்டு போனேன். கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படியே வந்து இன்றைக்கி சஷ்டி இல்லைங்களா, அதனால் வாசல்லலாம் நல்லா மஞ்சள்லாம் போட்டுட்டு அப்படியே வாசல்லையும் கோலம் போடலாம் அப்படின்ட்டு போட்டுட்டு இருந்தேன். கோலம் போட்டு முடிச்சாச்சு. அப்படியே உள்ளே போயிட்டு விசில் வந்துட்டு ப்ரெஷர் அடங்கிடுச்சு. எப்படி பருப்பு பாருங்க, பருப்பு நல்லா பாருங்க, பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு மண் பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே வந்து நல்லா அது காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ அந்த பருப்பு எல்லாம் வெந்துருந்துச்சுல்ல, விசில் போட்டு வச்சுருந்தோம், அதையும் ஊற்றிட்டு நல்லா போயிட்டு கடைஞ்சிடலாம். கடைஞ்சிட்டு வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கடைஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் பருப்பு. சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா பார்த்திங்கன்னா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி தெரியும். அப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிடுங்க. பாருங்க, கிள்ளி போட்ட பருப்பு சாம்பார் சாப்பாடு. அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தம்பி பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. அப்படியே தம்பி பாப்பாவுக்கு டீ வச்சு குடிச்சிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வாழ்க வளமுடன். எங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.